வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிட்டு கேட்டு. ஆனாலும் உங்களுக்கு எல்லாத்துக்காண்டியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவேன், எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதாவது வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன். நைட் ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் 12 மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைகளை நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி உணவுகளை என்னென்ன உணவுகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மைக்குமே குழந்தைகள் அப்படிங்கிறது குழந்தைகளாகவே நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்கும் மூளை வளர்ந்து கொண்டே இருக்கும், ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும், அறிவும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. முந்தியெல்லாம் ஒரு காலத்துலலாம் பிள்ளைகளை தூக்கி வச்சுட்டு பேரண்ட்ஸ் ஆச்சி தாத்தா இவங்கெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. தூக்கி வச்சு நிலாஸ்வார் சொல்கிறது, அதை கதை சொல்கிறது, அப்படி இப்போம்லாம் அந்த டைம்லாம் கிடையாது. அதை கேட்கறதுக்கு பிள்ளைகள் ரெடியாக இல்லை. பிறக்கும் போதே அவங்களும் என்னென்ன பிறந்த கொஞ்ச நாள் அவங்களும் செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையினால நான் இந்த வார்த்தைகளை சொன்னேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு நம்ம இந்தியன் ஃபுட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்து புரதச்சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்கறது நல்லது. மாவுச்சத்துகள் என்னென்ன இந்தியன் ஃபுட்டில் உண்டோ பேக்கட் ஐட்டங்களை வளரும் பொழுதே குழந்தைங்களுக்கு நிப்பாட்டிடுங்க. அதை கொடுக்கவே கொடுக்காதீங்க. நூடுல்ஸு. எங்கள் பேத்தி, ஒரு மூத்த பேத்தி, ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு, பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு, பேபி பிறந்தது. பிறந்த உடனே அவளை நாங்கள் வளர்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சாக்லேட் திங்க மாட்டாளா, ஐஸ்கிரீம் திங்க மாட்டாளா, நூடுல்ஸ் கொடுக்க சாப்பிட மாட்டாளா, அந்த பேக்கட் ஐட்டங்கள்லாம் அவள் சாப்பிட மாட்டாளான்னு நினைப்பேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவள் சாப்பிடவே மாட்டாள். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் நாங்கள்லாம் விரும்பாட்டா கூட அவளுக்கு ரொம்ப பிடித்தமானது இந்த மாதிரி நூடுல்ஸு. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான இந்த சாட் ஐட்டங்கள், பர்கரு, பீஸா, இதெல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப குட் கேர்ள் என்னன்னா, சாக்லேட் ரொம்ப திங்க மாட்டா, ஐஸ்கிரீம் ரொம்ப திங்க மாட்டா. அதெல்லாம் கொடுத்து பழகலை. அதனால் அதை கொடுத்தாலும் வாங்க மாட்டா. அதனால அது மாதிரி தான் குழந்தைங்களை வளர்க்கும் பொழுதே நம்ம இந்த உணவு தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வேணும். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்குறேன். நம்ம என்ன நான் வளரும் போது இப்படிலாம் வளரலை, எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கல, நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, எங்கள் ஆச்சி கொடுக்கல, எங்கள் அம்மா கொடுக்கல, எங்கள் தாத்தா கொடுக்கல, எங்கள் அப்பா கொடுக்கல, அப்படி என் பிள்ளையை நான் வளர்க்கவே மாட்டேன், என் பிள்ளைக்கு எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தப்பிதத்தை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. குடல் கெட்டுவிடும், மனதிற்கு கெட்டுவிடும், மூளை மழுங்கிவிடும். ஆகையினால இதெல்லாம் இப்போமேவா மேடம் அப்படின்னா, வளரும் போதே நம்ம அவங்கள நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்து வளருங்க. வளர்ந்து வரும்பொழுதே அவங்களுக்கு எல்லா ஞானமும் வந்துடும். ஆகையினால உணவு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கீரை சூப்பு கொடுக்கலாம். கேட்டிங்களா? 8 மாத குழந்தைக்கு நல்லா சோறை குழச்சி, பருப்பையும் சோறையும் குழச்சி, கொஞ்சம் கீரையும் போட்டு, கொஞ்சம் நெய்யும் ஊற்றி, நெய் எப்படிப்பட்ட நெய்னா, அமுல் நெய் வாங்கினேன், அந்த நெய் வாங்கினேன், இந்த நெய் வாங்கினேன்னு கிடையாது. வீட்டில் நீங்கள் நெய்யை உண்டாக்குங்க. உங்கள் குழந்தை நெய் சாப்பிடணுன்னா நீங்கள் வீட்டில் உண்டாக்குங்க. எப்படி மேடம் உண்டாக்கணும் அப்படின்னா, பால் ஏடு இருக்குது பார்த்தீங்களா? பால் ஏடில் அன்னைக்கு 1 லிட்டர் பால் வாங்கியிருக்கீங்கன்னா அன்னைக்குரிய பால் சூடாக காய்ச்சி அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா பால் ஏடு அப்படியே தங்கிடும். அதை ஊதிட்டு பாலை பூரா எடுத்துட்டு அந்த ஏடில் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது மேலே கொஞ்சம் ஒரு ட்ராப்பு தயிர் ஊற்றி வச்சிட்டாலும் பரவாயில்ல. ஒரு 3 நாள் 4 நாளுக்குரிய ஏடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அப்புறம் நீங்கள் குளுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. குளுந்த தண்ணி ஊற்றி குளுக்க அந்த பட்டர் மேலே வந்துடும். நிறைய நேரம் குளுக்க வேண்டியது இருக்கும். ஒரு 1/2 hour நீங்கள் பாட்டில் மூடியோடு சேர்த்துட்டு இப்படி ஷேக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால்
ஷேக் பண்ணி ரொம்ப நேரம் பாருங்கள். அந்த தண்ணிலாம் கீழே வந்து ஆடையும் இதுவும் மிக்ஸ் ஆகி எல்லாம் மிக்ஸ் ஆகி வெண்ணெய் பட்டர் தனியாக வந்துடும். அந்த பட்டரை நீங்கள் காய்ச்சி முருங்கைக்கீரை போட்டு 2 முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சி வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு நெய்யை நிறையா கொடுக்காதீங்க. இனிப்பு அன்றைக்கி சொன்ன மாதிரி சீனி கொடுக்காதீங்க. கொஞ்சம் சோறு அரிசி பருப்பு போட்டு பொங்கிருங்க. பொங்கும் பொழுதே அரிசி பருப்பு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டில் பெருசில் ஒரு அரை துண்டு கேரட்டு இதெல்லாம் போட்டு பொங்கிட்டு கீரை வச்சுருப்பீங்கன்னா அந்த வாரத்தில் 3 நாள் கீரை கொடுக்கலாம். டெய்லி கீரை கொடுக்க வேண்டாம், வாரத்தில் 3 நாள் கீரை கொடுங்க. அந்த கீரையும் கொஞ்சம் போட்டு நெய்யும் போட்டு பிசைஞ்சி குழந்தைக்கு கொடுங்க ஒரு நாள். இன்னொரு நாள் அதே உணவு தான். அதே உணவில் ரைஸில் கொஞ்சம் பருப்பு டொமேட்டோ போடணும்னாலும் போடுங்க, போடாட்டாலும் பரவாயில்ல. உருளைக்கிழங்கு கேரட் போட்டுட்டு கொஞ்சம் தயிரும் பாலும், ஒரு நாள் நெய் கொடுங்க, ஒரு நாள் தயிரும் பாலும் நல்லா பிசைஞ்சி ஊட்டி விட்டுருங்க. சின்னதாக ஊட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, ஊட்டினீங்கன்னா அதை சாப்பிட்ருவாங்க. இதை உணவை மாற்றி நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நாள் நெய் சேருங்க, ஒரு நாள் தயிர் சேருங்க. தயிர்னால் புளிச்ச தயிர் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் பிள்ளைக்குரிய சோறு இவ்வளோ இருக்குன்னா அதில் 1 ஸ்பூனு தயிர் 1 ஸ்பூன் பால். பிள்ளைய நல்லா விளையாட விடுங்க. நல்லா ரவுண்ட் அடிக்கட்டும், தவழட்டும், குப்புற விழுந்து தவண்டு ஓடட்டும். ஏன்னா ஹெவியான உணவு கொடுத்துருக்குறோம், நெய் சேர்த்துருக்கோம், பாலும் தயிரும் சேர்க்குறோம் பார்த்தீங்களா. அதனால அவங்கள நல்லா விளையாட விடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பனானா கொடுங்க. நாட்டுப்பழம்னு சொல்லுவோம். அந்த நாட்கள் நாட்டுப்பழத்தில் நடுவில் ஒரு கருப்பு இருக்கும். அதை சுற்றி ஓரத்தில் இருக்கிற பனானாவை எடுத்து நல்லா பிசைஞ்சிருங்க. பிள்ளைக்கு எப்போவுமே பெரிய பிள்ளைங்கள் ஆகும்போதும் பனானா சாப்பிடும் போது அப்படி துண்டாக கடிக்கக்கூடாது, விற்கும், அது தொண்டையில் போய் அடைச்சிடும். அதனால் பிள்ளைங்களுக்கு சாப்பிட சொல்லும் போது இப்போ பனானா சாப்பிடும்போது நல்லா சக் பண்ணி நல்லா சவச்சிருன்னு சொல்லுங்கள். சக்கில் சவச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுங்கள். இந்த பனானா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு குளிர்ச்சியான உடம்புக்காரங்களாக இருந்தால் பனானா கொடுக்காதீங்க. வெயில் நேரத்தில் பனானாவை எடுத்து இந்த கருப்புக்கு அப்புறம் உள்ளதை எடுத்து நல்லா மசிய ஸ்பூன் போட்டு கிண்டி இது பண்ணி ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எடுத்து ஊட்டிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிடுங்க. முதல் நாளே ஒரு பழத்தையும் ஊட்டணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சமாக ஊட்டுங்க. இது கொடுக்கலாம். நாட்டு ஆப்பிள், அதாவது வடக்கே இருந்து வர்ற ஆப்பிள்கள் இருக்குது, வெளிநாட்டிலேருந்து வர்ற ஆப்பிள் இருக்குது, சீல் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஆப்பிளில் நம்ம நாட்டு ஆப்பிள் என்னன்னு சொல்லி பாருங்கள். இந்திய நாட்டு ஆப்பிளை பாருங்கள். அதை தொலியை சீவிட்டு நல்லா அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு இட்லி கொப்பரைக்குள்ளே வச்சு அவிச்சிருங்க. இல்லைன்னா குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, குக்கருக்குள்ளே ஒரு செப்பரேட்டர் வச்சு அது மேலே வச்சு அவிச்சு உப்பு போட்டாலும் சரி, சீனியே சேர்க்காதீங்க, உப்பு போட்டுட்டு நீங்கள் குழந்தைக்கு கொடுங்க. இல்லை 2 மிளகு போட்டு கூட கொடுக்கலாம், ஒரே ஒரு மிளகு போட்டு கூட கொடுக்கலாம், அழகாக சாப்பிட்ருவாங்க. அது கொடுங்க. பொட்டேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கை அவிச்சு, இந்த உருளைக்கிழங்கு கிடையாது, அது என்னது நம்ம சிப்ஸு உருளைக்கிழங்குல நாட்டு உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு தொளி சீவி எடுத்துட்டு அதில் ஒரு பெப்பரும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டலாம். எந்தெந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அது ஊட்டலாம். அதே போல் இட்லியை பாலில் போட்டு பிசைஞ்சு நீட்டாக ஊட்டி விட்டுருங்க. கேட்டிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு திராட்சையை நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு வார்ம் வாட்டரில் உள்ளே போட்டுருங்க. வார்ம் வாட்டரில் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கி அந்த ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜூஸை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த குழந்தைங்களை நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்கணும், பாடி வந்து கூல் பாடியாக, நார்மலான பாடியா, இல்லாட்டா ஹீட்டான பாடியா, அதற்கு ஏற்ற உணவுகளை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லது. அதே போல் மாதுளம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அன்னாச்சி பழம்லாம் கொடுக்கவே கூடாது குழந்தைக்கு. அந்த அதில் வந்து ஹைப்பர் அசிடிட்டி உண்டு பண்ணுற ஒரு இது இருக்குது. அது சாப்பிட்ட உடனே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குடலில் புண் வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. நான் யதார்த்தமானதை பேசுகிறேன், நான் பெரிய அறிவோட, நான் டாக்டரும் கிடையாது, இதுவும் கிடையாது. யதார்த்தமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதை என் அனுபவத்தின் மூலமாக சொல்கிறேன். அந்த இது கொடுக்கலாம்,
மாதுளை ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா மாதுளையை நல்லா புழிஞ்சிட்டு, குழந்தையாக இருந்தது அப்படின்னா வார்ம் வாட்டரில் 2 சங்கு ஊற்றலாம், 1 சங்கு ஊற்றி விடலாம் 8 மாத குழந்தைக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்படி கொடுக்கலாம். பிள்ளைக்கு வந்து தொண்டையில் சிக்கக்கூடிய காரியங்களை முதல்ல எடுத்தடுப்பில் கொடுத்துடாதீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு அதே போல் உரப்புகள், கடையில் வாங்குகிற இட்லி சட்னி கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டில் சமைத்ததை தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த குழந்தைக்காண்டி நீங்கள் ஒரு இட்லினாலும் 2 இட்லினாலும் ஒரு கிண்ணத்தில் போட்டு அவிச்சு எடுத்து கொடுக்கறதுக்கு பழகுங்க. மிக்சியில் அடிச்சிடலாம், சாதத்தையும் மிக்சியில் அடித்து முக்கா பதத்தில் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளை வந்து நல்லா சாப்பிட்ரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பிஸ்கட்டில் வந்து நார்மலாக மில்க் பிக்கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு துண்டு கையில் கொடுக்கலாம். குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது பிஸ்கட் வந்து டபக்குன்னு உடைஞ்சு உள்ளே போயிடும். அதை நீங்கள் பிஸ்கட் கொடுக்கும்போது பக்கத்தில் உட்காந்து கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்களே பிஸ்கட் அப்படி உடைங்க, பக்கத்தில் வெண்ணி வச்சுக்கோங்க, ஒரு தடவை டிக் பண்ணிவிட்டு அந்த பிஸ்கட்டோட இதை நீங்கள் ஊட்டி விட்டுடலாம். சரிங்களா? பிஸ்கட்டை கையில் நிறைய பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுருவாங்க, பிஸ்கட்டை கையில் கொடுத்துட்டு சோறு வடிக்க போயிடுவாங்க, குக்கர் ஆஃப் பண்ண போயிடுவாங்க, பிள்ளை கடிச்சு தொண்டையில் போய் சிக்கிடும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. பிஸ்கட்டை நீங்கள் ஊட்டி விடுங்க, நல்லது. பிஸ்கட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மோஷன் போகாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லாவே மோஷன் போயிடும், அதை பற்றி பிரச்சனையே இருக்காது. இந்த உணவுகளை நீங்கள் கொடுத்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான செலவும் கிடையாது. அந்த செலவுகளை பிள்ளைங்களுக்கு நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நல்லது. ஆகையினால அது கொடுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காய்கறி சூப்புகள். எப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் இருக்குது, அந்த உங்களுக்கே தெரியும் இந்த டைம் பிள்ளை சாப்பிட்ருக்கு, ஒரு 4 மணி நேரம் கேப் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா காயும், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் பீட்ரூட்டு கூட போட்டுக்கலாம், சிகப்பாக இருக்கும். இது எல்லாம் போட்டு நல்லா அவிச்சிட்டு ஃபில்டர், அதில் உப்பு மட்டும் போடுங்க. பூண்டு, அந்த நம்ம சூப்பு குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அது பிள்ளைங்களுக்கு வந்து காரத்தன்மை இருந்து குடலில் புண் வர வாய்ப்பு இருக்குது. வெறும் சூப்பு அவிச்சு நீங்கள், ஜீரக வாடை கூட குழந்தைங்களுக்கு பிடிக்காது சில குழந்தைங்களுக்கு. அதனால் இதை அவிச்சு உப்பு போட்டு அவங்க பாட்டிலில் ஊற்றி கையில் கொடுத்துருங்க. அவங்க நடக்கும் போது தத்தி நடக்கும் போது கீழே விழும்போது இதை குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஷன் நல்லா போயிடும். என்றைக்குமே வந்து குடலில் கழிவு தங்கவே கூடாது. குழந்தைங்களுக்கு மோஷன் போகிறதுனால, அதாவது லூஸ் மோஷன் 10 தடவை போயிட்டு 12 தடவை போயிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம இமீடியட்டாக அதை கேர் எடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் மோஷன் நல்லா போகிறதுனால உங்களுக்கே தெரியும், தாய்க்கு நான் இவ்வளோ உணவு கொடுத்துருக்கேன், இவ்வளோ மோஷன் போகிறதுனால தப்பே கிடையாது. கழிவுகள் குடலில் இருக்கும் பொழுது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும், பிள்ளை நச்சுன்னு அழுகும், சரியாக தூக்கம் வராது, தூங்கும் போது அதாவது எப்போ சுகமாக இருக்கோ பிள்ளைங்க அப்போ நல்லா தூங்குவாங்க. நச்சுன்னு அழுதுகிட்டு இருக்காங்கன்னா வயிற்றுக்குள்ளே ஏதோ சம்திங் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆகையினால அதை நீங்கள் இது பண்ணுங்கள். ஓம் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஓம் வாட்டர் வந்து நீங்களே செய்யலாம் வீட்டில். அப்படி இல்லைன்னா ஓம் வாட்டரில் உங்கள் கையை டிக் பண்ணிவிட்டு லேசாக பிள்ளைக்கு வைங்க. சரிங்களா? ஓம் வாட்டர் எடுத்து ஊற்றிடாதீங்க. அதுக்கு கிரேப் பாட்டில் கொடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் டெய்லி இரவு கிரேப் பாட்டில் கொடுக்கலாம். நான் சொன்ன உரசு மருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கிரேப் பாட்டில் கூட கொடுக்க வேண்டாம். கிரேப் பாட்டில் வந்து கொடுக்கணுங்கிற போனிசன் இதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சொட்டு மருந்துகளை கொடுங்க, உரசு மருந்துகளை கொடுங்க. இந்த உணவுகள் அவங்களுக்கு இதுவே போதுமானது. இதை சாப்பிட்டுட்டு நல்லா வருவாங்க. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் கொடுக்கலாம். முட்டை எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அவிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உதிராது. நீங்கள் உதிரலை, அந்த பிசுக்கு தன்மையே வராது. உதிரியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா அந்த சோறு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த முட்டை மஞ்சக்கருவை கொஞ்சம் 12 மாதம் ஆகும்போது கொடுக்கலாம். அந்த வெள்ளைக்கருவை என்ன செய்யலான்னா சோறில் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சோறில் போட்டு பிசைஞ்சு ஊட்டிடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நான் என் பையனுக்கு ஊட்டும் போது எப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நியில் முட்டையை போட்டு வச்சுருவேன். போட்டுட்டு எடுத்துட்டு மேல் மட்டும் ஸ்பூன் போகிற அளவுக்கு ஓட்டையை வச்சுட்டு
அந்த வெள்ளைக்கருவு பூரா ஒரு கலங்கலாக வெந்திருக்கும் பார்த்தீங்களா, அப்போவே தூக்கி கொடுத்துருவேன். என் பையன் வந்து 5 மாதமாக இருக்கும்போது 6 கிலோ இருப்பான். 7 மாதமாக இருக்கும்போது 8 கிலோ, 1 கிலோ கூடுவான். டாக்டர் ரொம்ப சொன்னாங்க. அங்கே வந்து பேபி ஷோ நடந்தது, அதில் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப கேர் எடுத்து வளர்த்தேன். ஆனால் நான் செர்லாக்லாம் கொடுத்தேன், எல்லாமே கொடுப்பேன். என்னோடய டைம் பாஸே அவனுக்கு உணவு கொடுக்குறது தான். பட் இப்போ வந்து அனுபவங்கள் நிறையா கூடுனதுனால இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க. நார்மலான உணவு, வாரத்தில் 3 நாள் கீரை கொடுங்க. ஏன்னா குழந்தைகள் பார்த்தீங்களா, 3 நாள் கீரை கொடுங்க. கருவேப்பிலை சாப்பாட்டில் போடும்போது கருவேப்பிலையோட சாறு இறங்குற மாதிரி அந்த சூப்புகளில் போட்டு கொடுக்கலாம். ஓகே, டைம் ஐயோ ரொம்ப ஆயிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ரொம்ப ஆயிட்டு. அடுத்த வீடியோவில் மற்ற காரியங்களை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.